வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசியில ஆரோக்கியமான, சுவையான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்கு ராகி மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது டிஃபன் மாதிரியும் சாப்பிடலாம். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு அருமையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் ஸ்நாக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தேங்காய் முழுவதும் தேவைப்படுங்க. இந்த சைஸ்லான தேங்காவை நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயிலிருந்து நம்ம துருவல், தேங்காய் துண்டு, தேங்காய் பால், தேங்காய் தண்ணி இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. அதனால் இந்த தேங்காய் தண்ணி நீங்கள் உடைச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துண்டு சின்ன ஸ்லைஸாக வேணும். அதையும் இதிலிருந்தே நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக எனக்கு ஒரு கப்பு அளவான ராகி மாவும் அரை கப்புக்கு தேங்காய் துருவலும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ராகி மாவு எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதனால் ஒரு கப்பும் அரை கப்பு தேங்காய் துருவலும் நான் எடுத்துக்கிறேங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு நிறைய சேர்த்த தேவையில்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதுங்க. இது கூட நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுருக்கிற தேங்காய் தண்ணி ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் தண்ணி நிறைய வரலினாலும் நார்மல் தண்ணி நீங்கள் சேர்த்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதை அரைச்சி ஒரு பவுலில் தனியாக மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 5 ஏலக்காயும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, காஞ்ச இஞ்சியும் எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா தட்டி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை, நீங்கள் பவுடராக வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடரும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் போட்டுக்கலாம். இது கூடயே அரை கப் அளவுக்கு வெல்லம், இல்லைன்னா உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் வச்சுருந்திங்கன்னா, நாட்டு சக்கரை வச்சுருந்திங்கன்னா அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வெல்லமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வெல்லத்தை அரை கப்பு வர அளவுக்கு எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி கூட சேர்த்திக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். நான் இது கூடயே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, வீட்டில் இட்லி மாவுக்கு போடுவோம்ல, அந்த சோடா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கூடவே உங்கள்கிட்ட தேங்காய் தண்ணி மீதம் இருந்தால் 1/4 கப்பு தேங்காய் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் இலகின பதமாக இருக்கணும். இப்போ ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் தான் இதுக்கு வேணுங்க. நெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி நெய் எடுத்ததுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப மெல்லிசான தேங்காவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 1/4 கப்லேருந்து அரை கப் வரையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி நெய்லேயே வறுத்து விடுங்க. உடனே எடுத்துடாதீங்க. இதனோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விடணுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இது மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சு வறுத்து விடுங்க. அப்போ தான், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளோ இல்லை வெள்ளை எள் எந்த எள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. எள்ளு போட்டோன்னையும் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வரையும் வறுத்து விடுங்க. உடனே எடுத்துடாதீங்க, இல்லை பச்சை வாசம் இருக்கும். இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ இல்லை சர்க்கரையோ போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இப்படி பெரட்டி விடும் போது இந்த வெல்லம் வறுத்த தேங்காயோட நல்லா பெரண்டு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இந்த தேங்காயும் எள்ளையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு நல்ல அந்த ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் இந்த மாதிரி குழிவான வடை சட்டியோ இல்லை இந்த மாதிரி பேன் வச்சுருந்திங்கனாலோ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றுங்க. இது தோசை மாதிரி தேய்ச்செல்லாம் விட வேணாம். இப்படி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய், நான் முன்னாடி உங்களை ரெடி பண்ணி வைக்க சொன்னேன், அந்த துருவி வச்சுருக்கிற தேங்காவும் இது மேலே போட்டு இது மூடி வச்சிடலாங்க. இது 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் குறைச்சி லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் மேலே வச்சு வேக விடுங்க.
அப்போ தான் இது அடியில் நல்லா வெந்து வரும், மேலேயும் வேகுங்க. இங்கே பாருங்கள் முட்டை முட்டையாக மேலே பபுள் பபுளாக வெந்திருக்கு பாருங்கள், ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதை நம்ம திருப்பி போட்டு வேக விட போகிறதில்ல அப்படின்றதுனால நல்லா மூடி போட்டு நம்ம இதை வேக விடுறோம். இதே மாதிரியே அடுத்த மாவும் ஊற்றி எடுத்துக்கலாம். மீதி எல்லா மாவும் நான் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டி விட்டாலும் கொஞ்சம் தேங்காய் துருவல் மேலே இருந்து உள்ளே போகும். இல்லை இப்படியே விட்டுட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் குறைச்சே வேக விடுங்க. இதுக்கு மேலே இப்படி பார்த்திங்கன்னா இப்படி உங்கள் கரண்டி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா வெந்திருக்கணும். அப்போ தான் பார்த்து எடுக்கணும், வேகாமல் எடுத்துடாதீங்க. பாருங்கள் நல்லா இந்த மேலே நம்ம போட்ட தேங்காய் சில்லும் தேங்காய் துருவலும் நல்ல மேலே இருக்குது, நல்ல ப்ரௌன் கலரில் இருக்குது. இதே மாதிரியே நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் நான் ரெடி பண்ணி வைக்க சொன்னேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ இல்லை சர்க்கரையோ போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிடும் போது இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். அதுக்காக தான் இதை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. நான் இப்போ கரைச்ச மாவில் எனக்கு 6 பீஸ் இந்த மாதிரி வந்தது. நான் அதே மாதிரியே இந்த 6 பீஸையும் சுட்டு எடுத்துட்டேங்க. இப்போது நீங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது சைடில் நல்லா நெய் ஊற்றிருக்கனால இது சைடு ஃபுல்லாக நல்லா முருவலாக வெந்திருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு மாதிரி இருக்குங்க. நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு ப்ரெட்டு மாதிரி இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா பாருங்கள், லேயர் லேயராக இருக்குது. இந்த அளவுக்கு இது வெந்திருக்கணுங்க. இப்போது இதை பரிமாறும் போது இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை தனியாக அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலோடு சேர்த்தும் சாப்பிடலாங்க. தேங்காய் பால் வந்து நம்ம அப்பத்துக்கெலாம் ஊற்றுறோம்ல, அந்த மாதிரி நிறையா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இந்த இதில் மட்டும் அப்பத்தில் மட்டும் படுற மாதிரி லைட்டாக போட்டு மேலே வந்து அப்படி கை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா உள்ளே இதில் மட்டும் இறங்கும். ஃபுல்லாக அந்த சைடு லேயர் மொறுமொறுன்னு இருக்க லேயரில் படாத அளவுக்கு நீங்கள் இதை போடணும். போட்டுவிட்டு நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா கரெக்டாக அடியிலையும் இறங்கிடும். அடியில் இறங்கி நல்ல தேங்காய் பால் அந்த ஸ்வீட்டோடு இறங்கிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இதை கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று சாப்பிடலான்ற மாதிரி தான் இருக்கும். யாருமே ஒரு இதோட நிறுத்திட மாட்டாங்க. இன்னும் 2 3 வேணும்னு கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த சைடில் இருக்கிற மொறுமொறுப்போடு இந்த தேங்காய் பால் செய்யும் போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி சமைக்க தெரிஞ்ச இல்லை சமையலில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.